அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அவர்களே இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை வாரந்தோறும் இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்தாய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. கலையத்தில் இருவரும் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தனஞானி. வணக்கம் அருஸ். வணக்கம் ஹர்சர். வணக்கம் தனஞானி. வணக்கம் மாஸ்டர். இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ஆசிரியர் தலையங்கம் ஈழத்தமிழர்களின் திறமை அனைத்துலகால் ஏற்கப்பட்டாலே ஈழத்தமிழர்களுக்கான அனைத்துலக நீதி நடைமுறைக்கு சாத்தியம். இப்பொழுது தாயகத்திலும் சரி அனைத்துலகத்திலும் சரி செம்மணி புதைகுழிகளை மையப்படுத்தி மீளவும் ஈழத்தமிழர்களுடைய நீதிக்கான கோரிக்கை மேலெழுப்புவதை வெளிப்பெறுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில யாழ் கத்தோலிக்க மறைமாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு வெளியிட்டுள்ள செம்மணி புதைகுழிகள் கிளறிய சிந்தனையின் அறிக்கையில் மிதக்கும் பெரும் பனிப்பாறையின் நுனி போல டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்க. வெளிவந்துள்ள இந்த 65 புதை உடல சிதைவு பகுதிகளும் கிருஷாந்தி பாலியல் வன்முறை இனஅழிப்பு கொலைஞன் சோமரட்ன ராஜபக்ச குறிப்பிட்ட 600 புதை உடலங்களின் சிதைவுகளின் சிலவென கருதுவது மிகையாகாதென குறிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல அந்த அறிக்கையில அண்மையில் சென்மணிக்கு சென்றிருந்த அனைத்துலக மனித உரிமைகள் ஆணையத்தின் ஆணையாளர் வோக்கர் டக் அணியா விளக்கு நிகழ்விலும் 3 நாட்கள் கலந்து கொண்டு பார்வையிட்ட பின்னரும் அவரது கருத்துக்களில் அனைத்துலக விசாரணை சுட்டாதிருப்பது கவலைக்குரியது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கூடவே தமிழர் சாயத்தில் நடைபெற்ற அனைத்து குண்டு வீச்சுக்கள், எறிகணை தாக்குதல்கள் உட்பட்ட அனைத்து யுத்த உரையாட்டங்கள் வழியாக தாயகம் எங்குமுள்ள மனித புதைகுழிகள் குறித்தும் அனைத்துலக விசாரணையின் அவசியத்தை அந்த அறிக்கை புள்ளிவிவரங்களுடன் வெளியிட்டிருக்கின்றது. அத்துடன் 3000 நாட்களுக்கு மேலாக தங்களது கிட்டிய குடும்ப உறுப்பினர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டதற்கான நீதிக்காக போராடுபவர்களில் 200 பேரளவில் போராட்ட களத்திலேயே உயிரிழந்த நிலையிலும் கூட இன்னமும் அவர்களுக்கான நீதி கிடைக்காத நிலையையும் அறிக்கை தெளிவுபடுத்தி இருக்கிறது. கூடவே பலவிதமான வாக்குறுதிகளுடன் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என பதவிக்கு வந்துள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் பேச்சு பல்லக்கு தம்பி கால்நடை என்ற கதையாகவே ஆட்சி செய்கின்றனர் என்பதையும் அறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கின்றது. இத்தகைய அறிக்கைகள் அனைத்துலகிலும் உள்ள ஈழத்தமிழர்களால் அந்தந்த நாடுகளில் மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற கருத்தினை இலக்கு முதலிலே எடுத்து கூற விரும்புகிறது. ஏனென்றால் இப்பொழுது பார்த்தமாக இருந்தால் தாயகத்திலே பலவிதமான போராட்டங்கள் சிறிது சிறிதாக வலுவடைந்து கொண்டு வரை பார்க்கக்கூடிய இருக்கின்றது. மக்கள் போராட்டங்கள் நீதி கோரல் என்கின்ற அடிப்படையிலே தோற்றம் பெற்றாலும் கூட அது ஒரு புதிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நிலையிலே வளர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. கொழும்பு புறக்கோட்டையில புயல் நிலையத்துக்கு முன்பாக நீதிக்கான மக்கள் சக்தி அமைப்பினர் மேற்கொண்ட செம்மணி சமூக படுகொலைக்கு எதிராக எழுச்சி கொள்வோம் என்ற கவனஈர்ப்பு நிகழ்வில் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கான தேசிய இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் அருத்தந்தி சக்திவேல் தெற்கில் நடைபெற்ற மக்கள் விடுதலை முன்னணியின் படுகொலைகளுக்கு நீதி கோராத இன்றைய அரசாங்கம் எவ்வாறு தமிழர்களுக்கு நீதி கோரும், எனவே வடக்கு கிழக்கில் இனப்படுகொலை நடந்தது என்பதை அனைத்துலகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார்கள். இந்த அனைத்துலகம் ஈழத்தமிழர்களுடைய இறமையை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இவ்விதமாக எங்களுடைய மக்கள் விடுக்கின்ற கோரிக்கையை கூட அனைத்துலகத்தால் முன்னெடுக்கப்பட முடியும் என்பதைத்தான் இந்த ஆசிரியர் தலையங்கம் எடுத்துக் கூறுகின்றது. அதே நேரத்தில் கிழக்கில ஊர்கால் படையினர் என்ற பேர்ல ஸ்ரீலங்கா இராணுவத்தில் இணைந்து 1990 இருந்து 91 கிடப்பட்ட காலத்தில் அதிக அளவில் ஈழத்தமிழர்கள் முஸ்லீம் ஜிஹாத் அமைப்பினரால் படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாகவும் அந்த புதைகுழிகள் தோன்றப்பட வேண்டும், அந்த பின்னணியில் அதற்கான நீதி கோரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நாம் தமிழர் சமூக சேவை ஒன்றியத்தின் பொதுச் செயலாளர் கோபாலன் பிரசாத் அவர்களால் விடுக்கப்பட்டிருப்பதையும் கடந்த வாரத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்திலே அங்கு நடைபெற்ற ஈழத்தமிழர்கள் எந்தெந்த இடத்தில் எவ்வாறு கொல்லப்பட்டார்கள் என்ற விவரமான ஒரு புள்ளிவிவரங்களோடு கூடிய தரவு பட்டியல் ஒன்றையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியுடைய செயலாளர் அருள் ஜெயந்திரன் தலைமையில யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் நடத்த அடையாள போராட்டத்துல
உள்ளக தீர்வுமுறைகள் ஏற்கப்படாத ஒன்றாகவும் வெளியக தீர்வுமுறைகள் வலுவிழந்து கிடக்கும் இன்றைய சூழலில் பிரித்தானியா தானே தொடக்கி வைத்த ஈழத்தமிழின் தேசிய பிரச்சினைக்குரிய தீர்வை அதுவே வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றனர். அதே நேரத்திலே உள்ளூராட்சி சபைகளிலும் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையில் தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் இலங்கையில் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்டது இனப்படுகொலை, இதற்கு ஸ்ரீலங்கா அரசே காரணம், அதனால் ஸ்ரீலங்கா அரசின் உள்நாட்டு விசாரணையில் நான் நம்பிக்கை இழந்துள்ளோம், இவ்வினப்படுகளுக்கு அனைத்துலக நீதியே தீர்வை பெற்றுத்தரும் என 60,000 மக்களாணைய பெற்ற இந்த சபை தீர்மானித்துள்ளது என்ற ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றியிருக்கிறார். அவை மிக தெளிவாக எவ்விதமாக தமிழர்கள் இன அழிப்புக்குள்ளானார்கள், எவ்விதமாக தமிழர்களுக்கு அரசாங்கத்தின் மேல் நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கின்ற விவரங்களை கூட அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். மட்டக்களப்பு மாநகர சபையில கூட துரசிங்கம் மதன் என்கின்ற தனிநபர் பிரேரணையாக செம்மணி புதைகுழிகள் தொடர்பாக அனைத்துலக விசாரணை மாநகர சபை கோருகிறது என்று தீர்மானம் கொண்டு வரப்பட்ட பொழுது அங்கிருந்த தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த 9 உறுப்பினர்களும் சபையில் இருந்த அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அதற்கு ஆதரவளித்து அதை நிறைவேற்றியதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கூடவே தையிட்டியில இன்னொரு கட்டிடத்தை தையிட்டி விகாராதிபதி கட்டுவதற்கு நிலத்தை வெட்டிய நிலையில் அது பற்றி கேள்விப்பட்ட உடனேயே வலிவடக்கு பிரதேச சபை விளக்கம் கோரியும் தவிசாளர் சோமசுந்தரம் சூதனும் சபை உறுப்பினர்கள் நேரில் தையிட்டி திசைவாரைக்கு சென்று நிலம் வெட்டப்பட்டிருப்பதை பார்வையிட்டதும் கூடவே கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் ஆகியோர் நேரடியாக சென்று நிலைமை ஆராய்ந்தனர். அதே நேரத்தில் வலிவடக்கு பிரதேச சபையின் சார்பில் சட்டவிரோதமான திசைவிகாரைக்கு எதிராக அரசு அதிபர் சட்டத்தரணியாகிய எம் ஏ சுமந்திரனை வழக்கறிஞராக கொண்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. இவ்விடயத்தில் விகாரை தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற தீர்மானம் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர் வன்னியசிங்கம் பிரபாரனால் கொண்டு வரப்பட்டதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு ஈழத்தமிழர்கள் கட்சி பேதங்களுக்கு அப்பால் பொது விடயங்களில் ஒருமைப்பாற்றும் செயற்பட தொடங்கியுள்ளமை ஒரு ஆரோக்கியமானதாக உள்ளது. அதே நேரத்தில் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மகாசங்கத்தினர் சந்தித்து அவர்களின் தொடர்ச்சியான வழிகாட்டல்களை அரசு எதிர்பார்ப்பதாகவும் தேசிய மத மற்றும் சமூக மேம்பாட்டுக்கான நடவடிக்கைகளை பின்வாங்காமல் அரசு செயற்படுத்துவதாகவும் புத்த சாசன செயற்பாட்டிற்கான ஆணையகத்தை அமைக்க ஆணை வழங்கியுள்ளதாகவும் கூறியிருப்பது இந்த அரசாங்கமும் பௌத்த சிங்கள பேரினவாத அரசியல் கொள்கையை மேலும் வழக்கும் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் ஈழத்தமிழர் தாயகத்தில் வேகம் பெற்று வரும் நீதிக்கான குரல் ஈழத்தமிழரின் இறமையை உலகம் ஏற்பதன் வழியாகவே நடைமுறை சாத்தியமாகும் என்பதை உணர்ந்து அனைத்துலகிலும் உள்ள தமிழர்களும் ஒருமைப்பாட்டுடன் பொதுவேலை திட்டங்களை அதற்கேற்ப உருவாக்கி செயற்பட வேண்டும் என்று இலக்கின் இவ்வாறு எண்ணமாக இருக்கின்றது. இதனை மையமாக கொண்டு ஒரு அரசியல் செயற்பாட்டுக்கான ஒரு பொது தளத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதுதான் இந்த வார ஆசிய சிலங்கமாக இருக்கின்றது. நிச்சயமாக மாஸ்டர், சந்தர்ப்பங்கள் வரும்பொழுதுதான் சில வேலை திட்டங்களை முன்னெடுக்கலாம். நீங்கள் கூறுவது போல் சர்வதேசத்தினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கின்றது மனித புதைகுழிகள். இந்த நேரத்தில் உலகம் பூரா இருக்கின்ற தமிழர்கள் போராட்டங்களை நடத்துவதும் கட்டமைப்பை உருவாக்குவதும் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பங்களை பயன்படுத்தாமல் விட்டுவிட்டால் தான் தமிழ் மக்களுடைய நிலைமைகள் தொடர்ந்து மாறிக்கொண்டே போகின்றது. அரசர்களே, உங்களிடம் நன்றி மாஸ்டர். மாஸ்டர் சொன்ன இந்த புதைகுழிகள் தோண்டப்பட வேண்டும் என்ற விடயங்களுக்கு உங்களுக்கு தெரியும், பலருடைய கணக்கின்படி பார்த்தால் நிறைய மனித புதைகுழிகள் தமிழ் தாயகத்தில் இருக்கின்றன என்று கூறுகிறார்கள். இன்னொரு விடயத்தை சமீபத்தில் நான் அறிந்தேன் என்னவென்றால், இராணுவத்தினரை குறைப்பதற்கு அல்லது இராணுவத்தினரை அங்கிருந்து கொஞ்சம் அகற்றுவதற்கு அவர்கள் முழு மறுப்பை தெரிவிப்பதற்கு காரணம் அங்கே நிறைய புதைகுழிகள் இருப்பதாக. ஏன் இந்த விடயத்தை சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பில் இதை ஆராயக்கூடிய நீங்களானே கடந்த வாரம் கூறினீர்கள், நீங்களும் கூறினீர்கள், நேரு குணரத்னம் கூறினார், நீங்கள் கூறினீர்கள். இப்பொழுது நிறைய கருவிகள் இருக்கின்றது, நீங்கள் தோண்டி பார்க்க தேவையில்லை, அந்த கருவிகளை பயன்படுத்தினாலே உடனடியாக அடையாளம் காணலாம். அவ்வாறு செயல்படுத்துவதற்கு சாத்தியங்கள் இருக்கின்றன நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான், அவ்வாறு செயற்படுத்துவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றது. என்று சொன்னால் இப்ப நவீன தொழில்நுட்பங்கள், ஏன் ரடார்களின் உதவிகளுடன் அல்லது ஆளில்லாத விமானங்களின் உதவிகளுடன், அதாவது soil penetrating radars என்று சொல்றது, இதை கொண்டு கூட நாங்கள் ஆய்வு செய்திடலாம். ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், அதற்கு எங்களிடம் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு, உங்களுக்கு தெரியும், காணாமல் போனவர்களை இதை பதிவு செய்வதற்கு கூட ஒரு பொறிமுறை எங்களிடம் இல்லை. எத்தனை பேர் காணாமல் போனவர்கள், சரி எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் என்றதுக்குரிய ஆவணங்கள் கூட இல்லை. சில ஆவணங்களை செய்தாலும் அது இந்த கட்சி மோதல்கள், குழு மோதல்கள் காரணமாக கைவிடப்பட்டுத்தான் இருக்கிறது. உதாரணமாக அந்த சிறுவன் பாலச்சந்திரன் மீதான துப்பாக்கிச்சூடு,
அது இங்கிருந்து ஆய்வு செய்தார்கள். ஃபயர் ஆர்ம்ஸ் எக்ஸ்பர்ட்டை வைத்துக்கொண்டு அந்த குழந்தை சுடுவதற்கு முதல் உயிருடன் இருந்தானா, அந்த படம் உண்மையானதா, எவ்வளவு தூரத்தில் வைத்து சுட்டார்கள், என்ன ஆயுதம் பயன்படுத்தினார்கள், எல்லாம் தெளிவாக அவர்கள் கூறியிருந்தார்கள். அதற்கு பிறகு அந்த ரிப்போர்ட்டும் காணாமல் போய்விட்டது, எல்லாம் காணாமல் போய்விட்டது. அண்மையில் கூட இந்த ILC ரேடியோவில் கதைக்கும் போது ஒருவர் வந்து கேட்டார், இந்த கிரீஸ் நாட்டிலே நினைக்கிற அந்த முதல் அந்த அரபுலகின் வசந்தம் என்று சொல்லி இவர்கள் அரபு நாடுகளில் மேற்கொள்ளப்பட்ட படை நடவடிக்கையில் போது அங்கிருந்து தப்பிய மக்கள் கடல்களுக்கால் வரும்போது ஒரு படகு வந்து ஒரு அலன் என்ற ஒரு சிறுவன், அந்த சிறுவன் வந்து கடற்கரையில் இறந்து கிடந்த காட்சி. அது அடுத்தது வியட்நாமில அந்த எரிகுண்டு வீசும் போது ஒரு சிறுமி ஓடிய காட்சி. இதுகள் உலகத்தை உலுப்பி இருந்தன. அதே போல இந்த யுனிசெஃப் வழங்கிய பை, புத்தக பை இந்த செம்மணியில் கிடக்கின்றது. அது கூட இந்த உலகத்தை உலுப்பலாம். அதே போல சிறுவன் பாலச்சந்திரன் புகைப்படம். ஆனால் அதை ஏன் அந்த லெவலுக்கு கொண்டு வர எங்களால் முடியவில்லை? அதற்கான வலுவான ஊடகங்கள் இல்லை. அனைத்துலக ஊடகங்களுடன் இணைந்து செயற்படுவதற்குரிய தகமைகளை நாங்கள் வளர்த்துக் கொள்ளவில்லை. நாங்கள் வெறுமெனவே இப்ப இந்திய புலனாய்வுத்துறையாக இருக்கலாம், இலங்கையின் புலனாய்வுத்துறையாக இருக்கலாம், மேற்குலகத்தின் புலனாய்வுத்துறையாக இருக்கலாம், மொசாட்டாக இருக்கலாம், அவர்கள் இந்த வழிநடத்தலின் அடிப்படையில் இந்த மனித உரிமை மீறல், போர்க்குற்றங்கள், மற்றது நீதி விசாரணை போன்றவற்றை நோக்கி தமிழர்கள் சென்று விடாது அவர்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக ஊரில் கஷ்டம் இருப்பதாகவும் பட்டினி கிடப்பதாகவும் மக்கள் அவலப்படுவதாகவும் ஒரு தோற்றப்பாட்டை உருவாக்கி எல்லோரும் தனித்தனியாகவும் குழுக்களாகவும் ஒரு சமூக வலைத்தளங்களூடாக அவங்களாம் அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்வது, சமூக வலைத்தளங்களில் படங்களை போடுவது, உதவிகளை மேற்கொள்வது என்று ஒரு பாதுகாப்பாக இருந்து கொண்டு அமைப்புகள் கூட, அதாவது விடுதலையை பெற்றவும் என்று கூறிக்கொண்டு வெளிக்கிட்டவர்கள் கூட இறுதியில் போய் நின்றது அங்கேயும் அல்லது அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்துக்கு பின்னால் எங்கு பாதுகாப்பாக நிற்கலாம், தங்களுக்கும் தங்கள் குடும்பத்துக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் போராட வேண்டும். ஏதும் சந்தர்ப்பம் கிடைத்தால் தங்கள் உறவினர்களையோ பிள்ளைகளையோ குடும்பங்களையோ அந்த அரசின் சலுகைகளுடன் அந்தந்த ஒரு இங்கே தாங்கள் வாழும் நாடுகளில் உயர் பதவிகளிலேயோ அல்லது கவுன்சில் உறுப்பினர்களாகவோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவோ இந்த தமிழர்களின் விடுதலையை காரணம் காட்டி இணை சேர்த்து விடுவது, அதில் பெருமை பேசுவது, கலைந்து போவது, அவ்வளவுதான். அப்ப இதில் எந்த விதமான ஒரு பொறிமுறையும் இல்லை. யார் ஒருவரும் கூட அது அப்படி யாரும் செய்ய வடிக்கிட்டாலும் அதனை அடித்து மூடுவதற்கு பெருமளவானவர்கள். இதுதான் இப்பொழுது இருக்கின்ற தமிழ் மக்களுடைய ஒரு பிரச்சனை. நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் நாங்கள் பேசிவிட்டோம். நீங்கள் என்ன விடயத்தை எடுத்தாலும் அங்கே நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு பொறிமுறை இல்லை. சரியான அமைப்பாக ஒரு அமைப்பும் இயங்காத ஒரு நிலைமை இருக்கின்றது. இவ்வளவு நீங்கள் ஆதாரங்கள், ஆய்வுகள் கூறிய விடயங்களை, நடந்த விடயங்களை இப்பொழுது நீங்கள் சற்று சுட்டிக்காட்டும் பொழுது அவற்றை கூட எடுத்துக்கொண்டு செல்ல முடியாமல் இருப்பதற்கு அப்படியே சொல்லிக் கொண்டிருந்தால் என்ன நடக்க போகிறது? ஒன்று, அவர்களுக்கு இந்த அமைப்புகள் அவைகளுக்கு ஒன்று தெரியும். இது இந்தியா இதற்கு எதிராக நிற்கின்றது. மேற்குலக நாடுகளும் ஒரு லெவலுக்கு மேல் இவர்களை அனுமதிக்க மாட்டார்கள். அவற்றையெல்லாம் கடந்து நாங்கள் பல்வேறுபட்ட தளங்களில் தொடர்புகளை உருவாக்கித்தான் இதை நகர்த்த வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மையில் சில வேளைகளில் அந்த நாட்டினுடைய ஆதரவை பெறுவதற்காகத்தான், இப்ப இந்தியா என்று சொல்லும் பொழுது இந்தியாவுடைய ஆதரவை பெறுவதற்காகத்தான் அப்படி அவர்கள் நடக்கிறார்களா? இந்தியாவின் ஆதரவை பெறுவதற்காக என்று சொன்னால் அது பொய். என்னென்று சொன்னால் இந்தியாவின் ஆதரவை பெறுவதற்கு இப்ப இலங்கை எவ்வாறு இந்தியாவின் ஆதரவை பெறுகிறது? பல நாடுகளின் உடனான உறவுகளை வலுப்படுத்துவதன் ஊடாகத்தான் அந்த ஆதரவை இந்தியா பெறுகின்றது. அண்மையில் கூட ஒரு ஊடகவியலாளர் கூறினார், இப்ப ஊடகவியலாளர்கள் இலங்கையில் இருக்கிற ஊடகவியலாளர்களை அமெரிக்கா அழைத்திருந்தது, அமெரிக்காவுக்கு சென்றிருந்தார்கள். அதன் பிற்பாடு சீனாவுக்கு சென்றிருந்தார்கள். இப்ப சீனாவுக்கு சென்ற பிற்பாடு உங்களுக்கு தெரியும், கடந்த வாரம் அந்த சீனா கூப்பிட்டு விட்டது என்றதுக்காக இந்தியா இலங்கை ஊடகவியலாளர் ஒருங்கிணைப்பு குழு மாதிரி ஒன்றை அமைப்பதற்கு இந்திய தூதுவர் முற்பட்டிருந்தார்.
அதுக்கு அந்த மூத்த ஊடகவியலாளரும் போயிருந்தார். அப்போது போன போது அவர் கூறினார், இந்திய தூதுவரின் முகமெல்லாம் மாறிவிட்டது தாங்கள் சீனாவால் வந்து இறங்கியதுடன். அப்ப பிறகு சொன்னாராம், தாங்கள் ஆறுதலா இது வேற விடயம் தொடர்பாக, இந்த பிரச்சனைகள் தொடர்பாக பேச வேண்டும் என்று. அப்ப தான் சொன்னதான் தங்களுக்கு நேரம் இல்லை, தாங்கள் நேரம் இருக்கும் போது சொல்லுவோம் என்று. அவருக்கு பெரிய ஒரு ஷாக். இவ்வளவு காலமும் தாங்கள் நேரம் கேட்டு இந்தியா தான் இல்லை என்று சொல்வது, இப்போது இந்திய தூதுவர் நேரம் கேட்டு தாங்கள் இல்லை என்று சொன்னது அவர்களுக்கு பெரிய ஷாக். அப்ப என்னண்டா, ஒரு தடவை நீங்கள் போய் வந்ததுக்கே இந்தியாவில் ஒரு மாற்றம் இருக்கின்றது. ஒரு தடவை போய் வந்ததுக்கே மாற்றம் இருக்கிறது என்று சொன்னார். நீங்க இந்த உலக மட்டத்தில இந்த உறவுகளை வலுப்படுத்தி இருப்பீர்கள் என்று சொன்னால் எப்பவோ இந்தியா இதனை தீர்த்து வைத்திருக்கும், அல்லது எப்பவோ இந்தியா தனது தவறுகளை உணர்ந்திருக்கும். அப்ப இந்தியாவை தொடர்ந்து தவறுகளை செய்ய தூண்டுவதும், தங்கள் நலன்களுக்காக தங்கள் பதவிகளை தக்க வைப்பதற்காகவும் இங்கு வந்து அந்த என்ன சொல்றது, தமிழர்களுக்காக ஒரு அரசியலை நடத்துவதும், ஏனைய நாடுகளுடனான உறவுகளை எந்த அமைப்புகளும் கொண்டு விடாமல் தடுப்பதும் வந்து இந்த அமைப்புகள் செய்கின்ற வேலையாகத்தான் இருக்கு. இப்ப நீங்கள் யோசிக்கலாம், பூட்டின் 20 வருடம் இருக்கின்றார், மற்றவர் 25 வருடம் இருக்கின்றார் என்றெல்லாம் கூறலாம். இந்த அமைப்புகளோட தலைவர்னால் எத்தனை வருடம் இருக்கிறார்கள் அந்த பதவியில்? 15 வரையும், 30 வரையும்? மக்கள் தேர்ந்தெடுத்தார்களா, அல்லது மக்கள் உங்களை அப்படி இருக்க சொன்னார்களா? அல்லது மக்களிடம் நீங்கள் ஆணையை பெற்றீர்களா, அல்லது மக்களிடம் போனீர்களா? அல்லது நீங்கள் அக்கௌண்டபிலிட்டி, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றதை கூறுகிறீர்கள். நீங்கள் அக்கௌண்டபிலிட்டி என்றெல்லாம் பேசுகிறீர்கள் வெளியில் போய். உங்களுக்குள்ள ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கிறதா, அல்லது உங்கள்கிட்ட பொறுப்பு கூறல் இருக்கிறதா? நீங்கள் இதுவரை செய்ததுகளுக்கான நன்மை தீன்மைகளை அலசி ஆராய்ந்தீர்கள், அல்லது மக்களுக்கு முன்னால் நீங்கள் போனீர்களா? இல்லதான் ஸ்தம்பித்திருக்கின்ற 2 நாட்களுக்கு முன்னதாக ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற மனித உரிமை செயற்பாட்டலாக இருக்கின்ற ரேணுகா இன்பகுமாரோடு நான் பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது. அந்த தமிழ் ரெஃப்யூஜி கவுன்சிலினூடாக கவனிப்பு போராட்டத்தை நடத்துகிறார்கள். இனி தூதுவரங்களுக்கு செல்ல இருக்கிறார்கள் வருகிற திங்கட்கிழமை 21ஆம் தேதி என்று அவரோடு உரையாடும் பொழுது கூறினார். அவரும் நீங்கள் கூறுகின்ற விடயங்களை கூறுகிறார்கள். அதாவது சர்வதேச நாடுகளில் பலர் இருக்கிறார்கள், அறிவும் ஆற்றலோடு இருக்கிறார்கள். உயிரோடை தமிழிலும் இலக்கிலும் கூட கடந்த 5 ஆண்டுகளாக, குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளாக நாங்கள் இந்த விடயங்களை பேசிக்கொள்வோம். இதை உடைப்பது என்ற வழி இருக்கிறது. அப்படியே பேசிக் கொண்டிருக்க முடியாது. இதைத்தான் அந்த வெளியவரிடம் கூட கேட்டிருந்தேன். அவர் அதை ஒன்றை சுட்டிக்காட்டியிருந்தார். 2008ஆம் ஆண்டு தேசிய தலைவருடைய உரையில் அவர் தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிற போராட்டத்தை வெளியவர்களுடைய கையில் ஒப்படைக்கிறோம் என்று கூறிய விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவருக்கு நான் நினைக்கிறேன் சரியான குறைந்த வயது உள்ளவர். இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் என்ன நடக்க போகிறது? உடைப்பது எப்படி? என்ன பிரச்சனை என்று சொன்னால், நீங்க கேட்டது போல இப்ப தேசிய தலைவர் கூறினார் போராட்டத்தை இளைஞர் கையில் ஒப்படைப்பது என்று. இளைஞர்கள், ஆனால் இளைஞரை இப்படியான சோரம் போன அமைப்புகள்கிட்ட ஒப்படைக்கிறது என்று தலைவர் கூறவில்லை. தலைவர் இளைஞர் இந்த போராட்டத்தை கொண்டு நடத்த வேண்டும் என்று கூறினாரே தவிர இளைஞரை கொண்டு போய் இப்படியான அமைப்புகளிடம் கொண்டு போய் சேருங்கள் என்று அவர் கூறவில்லை. அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. அடுத்ததாக என்னுடன் ஒருவர் பேசும்போது சொன்னார், இந்த இளைஞர் அமைப்பு வந்து இவங்கள் என்ன செய்கிறார்கள், அப்ப தான் கேட்டதா, உங்க அப்பா போய் கொடியை பிடிக்கிறார் வாரார், ஏனென்றால் அவர் அவர் அங்கிருந்து வந்தவர், அவருக்கு சில அந்த உறவுகளை வலுப்படுத்த முடியாமல் இருக்கும், வேறு தேசங்கள்ல போய் கதைக்க முடியாமல் இருக்கும். ஆனால் நீ இங்க படிச்ச நீயும் போய் கொடியை பிடிச்சி போட்டு வந்து வீட்டை இருப்பேன்னு சொன்னால் அர்த்தமில்லை. ஒன்றில் அவர்கள் தவறாக வழி நடத்துகிறார்கள். கொடியை பிடித்து போட்டு வந்து வீட்டில் படுத்திருந்தால் எதுவும் வந்துவிடும் என்று தங்கள பிழையான அணுகுமுறையை அந்த இளைஞர்களிடமும் பரப்புகிறார்கள் என்பதுதான் ஒரு இதாக இருக்கின்றது. இப்ப சொன்னார், ஒரு அங்க சுவிஸ் தான் ஒரு அமைப்பு, இளைஞர் அமைப்பு இருக்கின்றது, கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேல் இருக்கிறார்கள். ஆக அவர்கள் செய்வதொன்று தைப்பொங்கல் மட்டும்தான். என்ன அது என்னென்று மரபுரிமை வாரத்துக்கு வருவார்கள், பொங்குவார்கள், அரையும் கூப்பிட்டு பொன்னாட கோப்பார்கள், போட்டு காணாமல் போய்விடுவார்கள். நான் எத்தனையோ தடவைக்கு விட்டதான் ஒரு சின்ன சின்ன போராட்டங்கள் அதுகள் இதுகள் அவங்களுக்கு ஒன்றும் தெரியுதும் இல்லையா. அவங்க யோசிக்கிறாங்க மரபுரிமை இது சேஃப், உங்களுக்கு இது சேஃப். மற்றது உங்களை நீங்கள் 4 படம் தேவை மனுலையோ அதுலயோ இதுலயோ போடுறதுக்கும்
அதே அதாவது ஊடகங்கள் கூட இப்ப எடுக்கிறேன். இப்ப நீங்கள் பாருங்க, தமிழ் ஊடகத்துல இந்த ஊடகம் தூக்கி வருதுன்னா அவங்களே இதுல இருந்து போட்டாங்க, அவங்களே எடுக்கிறே இல்லை. தங்களுக்குள்ள ஒரு கொஞ்சம் பேருக்குள்ள ஒரு இன்பம் அனுபவிக்கிறதா தான் இருக்குமே தவிர இவ்வளவு தான். இப்ப 300 பேருள்ள ஒரு இளைஞர்கிட்ட சக்தி எப்படி அவங்கள்ட்ட தாங்க கேட்டுதான் சில போராட்டம் அவங்க ஒருத்தர் ரெஸ்பான்ஸ் கூட பண்ணலையா, ரெஸ்பான்ஸ் கூட பண்ண. அப்படித்தான் ஏண்டா நாங்கள் எப்படி இப்ப அதைத்தான் நான் கூறுவேன். தலைவர் இளைஞர் போராட்டத்தை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னார்களே தவிர இளைஞரை கொண்டு போய் இப்படியான சோரம் போன அமைப்புகள்கிட்ட ஒப்படைங்க என்று சொல்லவில்லை. அதுதான் பிள்ளை. எப்படியான அமைப்புகளிடம் அவர்கள் சேர்ந்தார்கள் என்று சொன்னால் நீங்க மறந்து விட வேண்டியா. நன்றி அரசர்களே. தொடர்ச்சியாக நாங்கள் ஏதோ ஒரு வழியை கண்டுபிடிப்பதற்கு ஆராய வேண்டும். உங்களுக்கு தெரியும், பொது தேர்தல் முடிந்த பின்பு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அணி அவர்கள் இந்த நிலைமைகளை புரிந்து ஊடக சந்திப்பை நடத்தினார்கள், தங்களுடைய நிலைமைகளை விளங்கப்படுத்தினார்கள். மக்களுக்கும் தங்களுக்கும் இருக்கின்ற இடைவெளிகளை அதை ஒத்துக்கொண்டதே பெரிய வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன். அதன் பின்னர் அவர்களுடைய செயல்பாடுகளை திட்ட தெளிவாக எல்லோரும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதும் ஒன்றிணைந்து செயல்படுவது. இன்றும் கூட நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் கூட இன்றும் கூட ஊடகவியலாளர்களுக்கான ஒரு சந்திப்பு ஒன்றை அவர்கள் ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். அதை கேட்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். ஏதோ ஒரு வழியில் நாங்கள் இருக்கின்ற அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளிவர வேண்டும், உண்மையாக மக்களுக்காக செயல்பட வேண்டும் என்று சிந்திப்பது போல் தெரிகிறது. ஆனால் அதற்கான ஆதாரங்கள் இதுவரையில் பெருசாக பார்க்க முடியவில்லை. வரும் என்று எதிர்பார்க்கிறேன். என்னுடைய கேள்வி என்னவென்றால் மாஸ்டர், இப்ப உங்களுக்கு தெரியும் நிறைய ஆதாரங்கள், தடயங்கள் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு முன்னதாக நாடாளுமன்றத்தில் 85,000 கண்களை தானம் செய்தது தொடர்பாக கூட நாடாளுமன்றத்தில் ஸ்ரீதரன் பேசி அங்கே கூறுவது இதெல்லாம் உடனடியாகவே அது தொடர்பான தரவுகளை திரட்டி கொண்டு போவன். என்னுடைய கேள்வி என்னவென்றால், மரபு வழியாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய பேரன் தகப்பனார் வந்த வழியை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தடம் பதிப்பதற்கு இது ஒரு சந்தர்ப்பமா? கட்டமைப்புகளை உருவாக்குவது அவருடைய பொறுப்பு என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அவருக்கு பின்னால் மக்கள் சேருவதற்கு, திரளுவதற்கு என்ன விதமாக அவர் செயல்பட வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? குறிப்பாக இந்த பொறுப்பு அவரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டுமா? இது அவருக்கான பொறுப்பா? நல்லது, ஒரு சிந்தனைக்குரிய கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது சட்டத்தின் மூலமாக சிலவற்றை பெற வேண்டிய இல்ல நிறுவ வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது என்பது செம்மணி புதைகுழியரில் வெளிப்படுகின்ற அந்த சிதைந்த உடலங்கள் தெளிவாக வெளிப்படுத்துகின்றன. இப்பொழுது எது முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது? சட்டம் முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு காலம் அரசியலுடைய செல்லறையில் ஒவ்வொன்று முதன்மை பெறுவது இயல்பு. இப்பொழுது இருக்கிற போராட்ட தளம் என்பது சட்டத்தை அடிப்படையாக கொண்டு அந்த சட்டத்தின் அடிப்படையில செயல்பட வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அந்த சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள என்பது வேறு விடயம். அது லட்சியத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த விஷயத்துல நாங்கள் இலங்கையினுடைய அரசியலமைப்பையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, இலங்கையினுடைய ஆட்சி முறைகளையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அதை நாங்கள் நிறுவுவதற்கு முடியாமல் இருக்கிற ஒரு நிலையிலே அந்த சட்டத்துக்குள் இப்பொழுது இருக்கின்ற தமிழர் தாயகத்து மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது இது வாழ்க்கை பிரச்சனை. இப்பொழுது அவர்கள் வாழ வேண்டும், அவர்கள் பாதுகாப்பு பெற வேண்டும். அந்த பாதுகாப்பு சட்டத்தின் மூலம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அப்ப சட்டத்துல அதுக்கேற்ற மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டும். சட்டத்துல மாற்றங்கள் கொண்டுவரப்படுவதற்கும் சந்தர்ப்பம் இல்லை என்பதை பௌத்த மகாசங்கம் தான் தனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று நேற்றைக்கு நேரடியாகவே அன்றகுமார திஸ்நாயக்க மகாநாக்களுக்கு முன்பாகவே அறிவித்திருப்பது வெளிப்படையாக நாட்டுடைய சட்டத்தில் பெரிதாக மாற்றம் பெறாது என்பதை தெளிவுபடுத்திவிட்டது. இப்படியான சூழலில் சர்வதேச சட்டத்தின் மூலம், அனைத்துலக சட்டங்களின் மூலம்தான் அதற்கான பாதுகாப்பு பெற வேண்டும். அதற்கான பாரம்பரிய அனுபவமும் கல்வியும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு இருக்கின்றது. அதே கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை இப்பொழுது நாங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்ட வகையில் ஒரு சட்டத்தை முன்னிலைப்படுத்தி நீதியை கோருகின்ற ஒரு தலைமையாக பார்க்க வேண்டி இருக்கின்றது. அரசியல் தலைமை என்பது வேறு. இப்பொழுது சட்டத்தை முன்னிலைப்படுத்தி நீதியை கோருகின்ற ஒரு நிலைமை இருக்குது. அந்த நீதிக்கான போராட்டத்தினுடைய தலைமையை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களால் தான் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் முன்னெடுக்க முடியும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். என்ன சொன்னால், நேற்றைக்கு யாழ்ப்பாணத்துல போராட்டத்தை நடத்தின அருள்சந்திர நாட்களே அவர்களுடைய அந்த போராட்ட சூழலிலேயே இப்பொழுது
தன்னை சட்டத்திறனியாக கூறிக்கொண்டு தான் தமிழர்களுக்கான சட்ட பாதுகாவலன் சொல்லப்படுற ஒருவரை அரசியலை விட்டு விலக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். ஆகவே மக்களுக்கு தெரிகின்றது எது தேவை. ஆகவே புதிய ஒரு சட்டத்தை முன்னெடுக்கின்ற தலைமை தேவை. இந்த விடயத்தில் இன்னொரு முக்கியமான விடயம் என்னவென்றால் 1931 டொனமூர் அரசியலமைப்பு கொண்டு வரப்பட்ட பொழுது எல்லோருக்கும் வாக்குரிமை என்ற அடிப்படையில் வாக்கு மூலமாக பாராளுமன்றம் கட்டமைக்கப்பட்ட அப்பொழுது சட்டவாக்க சபை கட்டமைக்கப்பட்ட பொழுதுதான் சிங்கள பெரும்பான்மையும் தோன்றியது, தனிச்சிங்கள மந்திரி சபையும் தோன்றியது. அந்த நேரத்தில் சட்டத்தின் முன் அங்கிருக்கின்ற பெரும்பான்மையினத்துக்கு 50% பிரயத்துவம் மீதியா இருக்கின்ற தமிழ் பேசும் தன்மையை கொண்டிருக்கின்ற ஈழத்தமிழர்களுக்கும் மலைய தமிழர்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் 50% பிரயத்துவம் கிடைத்தால்தான் அந்த சட்ட மீளாதிக்கம் ஏற்படாமல் தடுக்கலாம் என்பதுதான் அவர்கள் ஜி பொன்னம்பலத்தினுடைய 50-50 கோரிக்கையாக இருந்தது. அதே போல அவருடைய மகனாகிய குமார் பொன்னம்பலம் இங்க ஐக்கிய நாடு சபையில இந்த பழங்குடி மக்களுடைய தன்னாட்சி உரிமை காணப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைத்த பொழுது அந்த பழங்குடித்தன்மை ஈழத்தமிழர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்து அந்த மண்ணில் தொன்மையின் தொடர்ச்சியமான இறமையிடம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றால் அவர்களுக்கான சட்ட பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அவரும் முன்வைத்தார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கூட கடந்த வருடம் ஐக்கிய நாடு சபையுடைய மனித உரிமைகள் ஆணையக பேரவையில பேசுகின்ற பொழுது ஈழத்தமிழர்கள் தங்களுடைய தன்னாட்சியை உரிமையை பயன்படுத்தி தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை கட்டமைக்கின்ற அந்த தன்மையை உறுதிப்படுத்த வேண்டும். அது ஐக்கிய நாடு சபை செய்ய வேண்டும். ஏனென்றால் பிரித்தானிய அரசாங்கம் தான் இந்த தவறை செய்திருக்கிறது, எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆனால் பிரித்தானிய அரசாங்கத்திட்ட கூட தமிழர்கள் தாங்களொரு கட்சியாக அமைந்து இந்த தேவையை தான் தங்களுடையது என்று சொல்லி அந்த தேவைகளுக்கு ஏற்ற முறையிலே உரையாடல்களை செய்யாமல் இங்கே இருக்கின்ற பாரம்பரிய கட்சிகளுக்குள் தாங்கள் விதமாக ஒரு பதவியை பெற்று அல்லது தாங்கள் விதமாக அந்த தலைவர்களுடன் நிற்கின்றார்கள் என்கின்ற புகைப்படங்களை எடுத்து போட்டு, வெளிப்படையாவே சொல்கின்றோம், புகைப்படங்களை எடுத்து போட்டு இப்பொழுது அரசு கூறியது போல கூட்டது கூடி நின்று கோவி கழித்தாரடி கிளியே என்று சொல்லி இப்ப நாங்களே எங்களுக்குள் மகிழ்வதற்கான செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோமே தவிர இந்த மக்கள் பெருந்தொகையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஈழத்துக்கு வெளியே மக்கள் பெருந்தொகையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிரித்தானியாவிலோ கனடாவிலோ தமிழர்களுக்கான ஒரு அரசியல் கட்சி இதுவிருந்து உருவாக்கவில்லை. அது மட்டும் இல்லை, இன்னொரு மிகவும் கேவலமான விடயம் என்னவென்னு சொன்னால் பிரித்தானியாவில் எத்தனை ஈழத்தமிழர்கள் இருக்கிறார்கள் என்று ஈழத்தமிழர்களுக்கு தெரியாது. கனடாவில் எத்தனை ஈழத்தமிழர் இருக்கிறனால கனடிய ஈழத்தமிழர்களுக்கு தெரியாது. இதுதான் நிலைமை. என்னன்னு சொன்னா நாங்கள் எதை செய்ய வேண்டும், இங்க ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒருக்கா மக்கள் குடிசன கணக்கெடுப்பு நடத்தப்படும். அதுல 5வது வருஷம் வரைக்கும் அறிவிப்பார்கள், எல்லா சங்கங்களுக்கும் எல்லா அமைப்புகளுக்கும் அறிவிப்பார்கள் அடுத்த கணக்கெடுப்பு படிவத்தை என்ன மாதிரியாக அமைக்க வேண்டும், உங்களுடைய சமூகம் அல்லது உங்களுடைய இனம் அதுல குறிக்கப்பட வேண்டுமா என்ற கேள்விகளெல்லாம் முன்வைப்பார்கள். அந்த நேரத்தில் தான் திரும்பியே பார்க்க மாட்டார்கள், பேசாம இருப்பார்கள். அந்த நிலையில் தான் இந்த முறை 2011 நடைபெற்ற கணக்கெடுப்புல பிரித்தானியாவில 121,000 தமிழர்கள் இருப்பதாக அவர்கள் தமிழ் மொழியை வீட்டு மொழியாக கொண்டிருக்கின்ற அடிப்படையில கணக்கிடப்பட்டது. இந்த வருடம் 141,000 பேரான் 10 வருஷத்துக்கு பிறகு 2021 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்புல இந்த 141,000 பேர் தான் இந்த தமிழர்களாக இருக்கின்றார்கள் என்றுதான் புள்ளிவிவர கணக்கெடுப்பு சொல்லுகின்றது. அவ்வளவுதான். அப்ப 20,000 பேரும் இந்த 10 வருஷத்துல இங்கே ஏற்பட்ட தமிழர்களுடைய மக்களுடைய அதிகரிப்பா? இந்த விடயங்களை யார் செயல்படுத்துவது மாஸ்டர்? இதை செயற்படுத்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்தந்த துறையில் படிக்கின்ற இளையவர்கள் செயற்பட்டால் தான் தெரியும். இப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது புள்ளிவிவர துறையில் படிப்பவர்களுக்கு தான் புள்ளிவிவர தன்மை கூட எப்படி ஒரு நாட்டை கட்டியெழுப்பலாம் என்பது தெரியும். அதே மாதிரி அறிவியல் துறையில் படிப்பவர்களுக்கு தான் அறிவியல் கூட எப்படி ஒரு நாட்டை கட்டியெழுப்பலாம் என்று தெரியும். இலக்கிய துறையில் படிப்பவர்களுக்கு தான் இலக்கியத்தை பயன்படுத்திய விதமாக ஒரு தனி நபராக இதை செயல்படுத்த முடியாது. அப்படி சொல்ல முடியாது, அது தவறு. தேசிய தலைவர் ஒரு தனிநபராகத்தானே தொடங்கினார் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் பிரித்தானிய சனத்தொகை தொடர்பாக கூறும் பொழுது
ஒருவர் தனிய எடுத்து செயல்படுத்த முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இல்ல அந்த விழிப்புணர்வை என்ன இங்க இருக்கிற சிக்கல் என்னென்றால், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாடுகளுடைய மக்களுக்கு, இந்த நாடுகளுடைய மக்கள் ஆங்கிலம் பேசுகின்ற மக்கள், அது எல்லாருக்கும் தெரியும். எந்த இனத்தவர், எந்த மொழியினராக, எந்த நாட்டிலிருந்து வந்திருந்தாலும் இங்கே அவர்களுடைய தொடர் மொழி ஆங்கிலம் தான். அப்ப அந்த மக்களுக்கு எத்தனை பேருக்கு எங்களுக்கு பிரச்சனை தெரியும். அந்த மக்களுக்கு இப்படியாக எங்களுக்கு நாங்கள் ஒரு ஸ்ரீலங்கான்ற அந்த வகமைகளும் கொண்டு வரப்பட முடியாது, இந்தியர் என்ற வகமைகளும் கொண்டு வரப்பட முடியாது. நாங்கள் தனியான ஒரு தேசிய இனம், எங்களுக்கான ஒரு வகமை சீக்கியர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். குஜராத்தியர்களுக்கும் விரைவில் கிடைக்கப் போவது போல் இருக்கிறது. அப்ப என்னன்னு சொன்னால், நாங்கள் எங்களுக்கான ஒரு தனி தேசிய இனமாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இப்ப மரபுரிமை பற்றி கதை கேட்கல தான் உண்மையா மரபுரிமை மாதம் எது? இந்த ஜூலை ஆடி இன அழிப்பு நடந்த மாதம் தான் மரபுரிமை மாதம் என்றால் அதன் காரணமாகத்தான் புலப்பெயர்வு நடைபெற்றது. அதன் காரணமாகத்தான் அரசியல் போராட்டம் கொடுக்கின்ற அனைத்துலக சட்டங்களுக்கு ஏற்ப அனைத்துலக நாடுகளிலும் வாழ்கின்ற தன்மையும் ஏற்பட்டது. அப்ப இதை நீங்கள் மரபுரிமை மாதமாக கொண்டாடிக்க வேண்டும். இந்த ஜூலை மாதத்தை கொண்டாடி விதமாக அங்கு இன அழிப்பு நடைபெற்றது, நடந்து கொண்டிருக்கிறது என்ற அந்த பின்னணியில் அதுதான் நீங்கள் இந்த இலக்கில ஒரு துணை கட்டுரையும் எழுத வேண்டிய தேவை ஏற்பட்டது என்னென்றால், மக்கள் மேலான போரை 1982 ஜூலையில் ஈழத்தமிழர்கள் மேல் பிரகடனப்படுத்திய ஸ்ரீலங்காவை பிரிவினைவாதி, பயங்கரவாதி என்பதை அதில் எடுத்து காட்ட வேண்டிய தேவை ஏற்பட்டது. என்னன்னு சொன்னால், ஈழத்தமிழர்களுக்கு இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? அவர்கள் பிரிவினை கோருகின்றார்கள், நாட்டினுடைய இறைமைக்கும் தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் எதிராக நடக்கின்றார்கள். யார் நடத்தினார்கள்? இலங்கை தீவு வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய அரசியலே வந்த பகுதியாகவும் மீதி பகுதி சிங்கள அரசியலே வந்த பகுதியாகவும் இருந்த பொழுது அவர்கள் தங்கள் பகுதியில் அமைதியுடன் வாழ்ந்தார்கள். அதே நேரத்தில் இலங்கை தீவினுடைய கூட்டுமொத்தமான பொருளாதார வளர்ச்சி, கூட்டுமொத்தமான பாதுகாப்பு என்பதில் இருபகுதியினருமே இணைந்து செயற்பட்ட வரலாற்றை கொண்டதாக இருக்கின்றது. ஆனால் யார் இது சிங்கள நாடு, சிங்கள இனத்தவருக்குரிய நாடு, பௌத்தர்களுக்குரிய நாடு என்று யார் கொண்டு வந்தார்கள்? ஜே.ஆர். ஜெயவர்தனா 1983 ஜூலையில மக்களுக்கு மேல நேரடியாகவே போர் என்றால் போர் என்று சொல்லி மக்கள் மேலான யுத்தத்தை பிரகடனப்படுத்தினார். அந்த யுத்தம் பிரகடனப்படுத்தப்பட்டது 42 ஆண்டு ஆகியும் அந்த யுத்தத்தினுடைய தன்மை தமிழர்களுடைய நிலத்தை அபகரிக்கிறதுக்காக, அந்த நிலத்திலிருந்து மக்களை வாழ்வாதாரங்களை பறித்து அந்த நிலத்தை பறிப்பதற்காக செய்யப்பட்டது என்ற அடிப்படையில் யாருமே இன்று மட்டும் பேசுவதில்லை. அங்கு இவ்வளவு அழிவு ஏற்பட்டது, இங்கு இவ்வளவு அழிவு ஏற்பட்டது என்று எல்லாரும் ஒன்றில் புலம்புறது, அழுகிறது என்றால் அந்த புலம்பலுக்கு மேலும் அழுகிறதுக்கும் இந்த அரசியல் இடமில்லை. அரசியல் அதிகாரம் கட்டமைக்கப்பட வேண்டும். அரசியல் அதிகாரம் கட்டமைக்கப்படுவதா இருந்தால் அந்த அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அந்த இனத்துக்கு இருக்குது என்பது நிறுவப்பட வேண்டும். அந்த வகையில் தான் நீங்க கேட்ட அஜந்தகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அந்த முக்கியத்துவம் அங்குதான் வருகின்றது. என்னன்னு சொன்னால், இந்த விடயத்தை கூட இப்ப ஜே.ஆர். ஜெயவர்தனா மிக தெளிவாகவே என்ன சொன்னவர் 11/7/1983 அதாவது இந்த ஜூலை ஆடி இனக்கலவர உச்சகட்டம் வருவதற்கு முதலே என்ன சொன்னார்? மிக தெளிவாக சொன்னார். ஒட்டுவித தயக்கம் இல்லாமல், நான் தமிழர்களின் அபிப்பிராயம் குறித்து கவலைப்பட மாட்டேன். எங்களுக்கு இப்பொழுது அவர்கள் நினைக்க முடியாது, அவர்களது உயிரையோ அவர்களது கருத்துக்களோ குறித்து எங்களுக்கு அக்கறையே இல்லை. எவ்வளவுக்கு வடக்கில் அழுத்தங்களை ஏற்படுத்துகின்றமோ அவ்வளவுக்கு இங்கு சிங்கள மக்கள் மகிழ்ச்சி அடைவர். உண்மையில் நான் தமிழர்களை பட்டினி போட்டால் சிங்கள மக்கள் மகிழ்ச்சி அடைவர். இது பிரித்தானியாவுடைய டெலிகிராப் பத்திரிகைக்கு ஜே.ஆர். ஜெயவர்தனாவை அளித்த பேட்டி. இதுதான் அண்டைய இன்றைக்கு மட்டும் எல்லா சிங்கள தலைவர்களுடைய மனநிலையாக இருக்கின்றது. அனுராக் பாரதிநாயக்கா எப்படித்தான் இடசரிசத்தை பேசிக்கொண்டிருந்தாலும் கூட அவரும் இந்த சிங்கள மக்களை மகிழ்ச்சிப்படுத்துகிற தன்மைக்குள்ள போகாவிட்டால் தனக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை என்ற நிலைத்தான் இருக்கின்றார். ஆகவே இந்த மனநிலை தெளிவாக இருக்கின்ற பொழுது, அப்பொழுது போன முறை அல் ஜசீரால ரணில் விக்ரமசிங்க அளித்த பேட்டியில அரசாங்கத்தினுடைய பொறுப்பு என்றதை கையை விட்டு, தமிழ் மக்களை உங்களை குடியல் என்று சொல்றீங்க, தமிழ் மக்களை உங்களை குடியல் என்று சொல்லிக்கல, தமிழ் மக்கள உயிரையும் உடைமைகளையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. அந்த தன்மையை கையை விட்டுட்டு அவர் என்ன சொன்னார்? பலஸ்தீனத்துக்கு பல நாடுகள் ஆதரவாக இருக்கின்றது, ஆனபடியினால் நாங்களும் ஆதரவாக இருக்கின்றோம். இது என்ன பேக்காட்டல்? சரியா? இதுவா கதைக்கிற கதை? அது மாத்திரம் இன்றைக்கு கூட இந்த செம்மணி புதைகுழிகளுக்கான நீதி கூறப்படுற நேரத்துல கொழும்புல தேசிய சிங்கள கட்சின்ற ஒரு கட்சி விடுதலை புலிகள் 100 இடத்துல
புதைகுழிகளை வைத்திருக்கின்றால் என்ற ஒரு புகைப்படங்களையும் கோட்டையில அடிச்சு ஒட்டி அதற்கான நீதி கோர வேண்டும் என்று ஒரு கேலி கூத்தொன்றை தொடங்கி இருக்கின்றார்கள். உங்களிடத்தில் கேட்கிற கேள்வி என்னென்றால், ஒரு அரசாங்கம்தான் சர்வதேச உடன்படிக்கைகளுக்கு கட்டுப்பட்ட தன்மை கொண்ட ஒரு நிறுவனம். அது தன்னுடைய குடிகள் என்று சொல்லப்பட்டவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கின்ற நிறுவனம். அது தவறு செய்வதற்கும் விடுதலை புலிகள் செய்தார்கள் இல்லை. ஆனால் நீங்கள் விடுதலை புலிகள் போராட்ட நேரத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் கருதுகிறவற்றை கூறினாலும் கூட அந்த தன்மையில் எவ்விதமாக நீங்கள் ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை பொறுப்பையும் ஒரு அமைப்பினுடைய அல்லது இயக்கத்தினுடைய செயற்பாட்டை நீங்கள் சமப்படுத்தி நீதி கேட்க முடியும்? இந்த கேள்விதான் பலரிடத்துல கேட்க வேண்டிய கேள்வியா இருக்கின்றது. கேள்வி, நீங்கள் அரசாங்கம் என்ற நிலையில் இருக்கின்றீர்கள். நீங்கள் அரசாங்கம் என்ற நிலையிலிருந்து வெளியால் போங்கள், பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு நீங்கள் அடிபட வாங்க, நாங்களும் அடிபட வாரோம், ஒரு சிக்கலும் இல்லை. ஆனா நீங்கள் அரசாங்கம் உங்களுக்கு தான் சர்வதேசம் மக்களை பாதுகாக்கிற உரிமை இருக்குன்னு சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் தான் இங்க இருக்கின்ற கேள்வி. அதான் முக்கியமா மக்கள் மேலான போர் என்று சொல்வது. மக்கள் மேலான போர் என்பது நீங்கள் உங்களுடைய குடிகள் என்று சொல்லிக்கொண்டு அந்த மக்களை இனஅழிப்பு செய்கிறதுக்கு போர் நடத்துகின்றீர்கள். இது 42 வருடமா தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை என்னென்றால், ஒவ்வொரு ஈழத்தமிழரும் தங்களுக்கான பங்களிப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் தேசிய தலைவர்களுடைய கோரிக்கையாகவும் செயற்பாடாகவும் இருந்தது. தங்களுக்கான பங்களிப்பு என்னத்தை கூறுகிறீர்கள்? தேச நிர்மாணம் தான் பங்களிப்பு. நேஷன் பில்டிங் ப்ரோசஸ் சொல்வார்கள். தன்னுடைய தேசத்தை உருவாக்குவது. அதை அறிவுள்ளவன் அறிவை பயன்படுத்தி உருவாக்க வேண்டியிருக்கும், செல்வம் உள்ளவன் செல்வத்தை பயன்படுத்தி உருவாக்க வேண்டியிருக்கும், அதிகாரங்கள் உள்ளவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி உருவாக்க வேண்டியிருக்கும். சாதாரண மக்கள் தங்களுடைய அன்பை, தங்களுடைய பற்றை வெளிப்படுத்துவதன் மூலமாக உருவாக்க வேண்டியிருக்கு. அது எல்லோருக்குமான உண்டு. தெருவிலே வீடற்றவனாக படுத்திருக்கிற ஒருவனுக்கும் கூட அந்த மண் அவனுடையது. அந்த மண்ணை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லை, எங்கட பக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த சிங்கள மக்கள், எங்கட பக்கத்திலே வாழ்ந்து கொண்ட முஸ்லிம் மக்கள் மிக நீண்ட காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்ன சொன்னார்கள்? இந்த இடத்தில் தான் இந்த ஜிஹாத் குழு ஊர்காவல் பட என்ற பெயர்ல செய்ததற்கான நீதியை கிழக்குல தமிழர்கள் கேட்பதற்கு காரணம் இருக்கின்றது என்னென்றால், அவர்கள் மிக தெளிவாக கூறினார்கள். அதாவது அந்த பட்டியலை இப்பொழுது பார்த்தாலும் கூட சாதாரண மக்களுக்கு புரியக்கூடியதாக இருக்கும். 1990 வீரமண பிள்ளையார் கோயில்ல 60 தமிழர்கள் கொல்லப்பட்டது முதல் தொடர்ச்சியாக விதமாக தமிழர்கள் கொல்லப்பட்டு கடைசியாக வீரமுனையில 12/8/90 600 வீடுகள் உடைக்கப்பட்ட சம்பவங்கள், தமிழர்களுடைய தொழிலகங்கள் அழிக்கப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் முஸ்லிம் உட்கொள்ளப்பட செய்த செயல்பாடுகள். அந்த பின்னணியில 26/1990க்கும் 15/8/1990க்கும் இடையில 232 தமிழர்கள் கொல்லப்பட்டு 1600க்கு அதிகமான வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டன என்ற விவரங்கள் எல்லாம் சொல்லி விதமாக கிராமமாக தமிழர்கள் அந்த கிராமத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் என்பதை ஒரு பெரிய பட்டியலை போட்டு வெளியிட்டிருக்கின்றார்கள். இது எதுக்காக முக்கியம் என்றால், இந்த சம்பவம் நடந்து கொண்டிருந்த பொழுது வடக்கில் மிக குறைந்த எண்ணிக்கையான முஸ்லிம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். வடக்கினுடைய மக்கள் தொகையுடன் பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்திலோ, நாவந்துறையிலோ, சாவச்சேரியிலோ அல்லது மன்னாரிலோ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கூட்டுமொத்தமான முஸ்லிம் மக்களுடைய எண்ணிக்கை வடக்கின் தமிழர்களுடைய எண்ணிக்கையோடு பார்க்கின்ற பொழுது மிக குறைவு. ஆகவே அங்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் முஸ்லிம்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற இந்த உணர்ச்சி அலை காரணமாக இந்த மக்களுக்கான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டிய தேவை வருகிறது. இந்த மக்களுடைய பாதுகாப்புக்காகத்தான் அக்கறை பெற்ற மையமாக வைத்து ஒரு தமிழகத்துக்கு எப்படி பாண்டிச்சேரி ஒரு தமிழகத்திலிருந்து பிரிக்க முடியாத தனியான சட்டசபையை கொண்ட ஒரு மாநிலமாக செயற்படக்கூடியதாக கட்டமைக்கப்பட்டதோ, இந்தியாவிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு மாநிலமாக கட்டமைக்கப்பட்டதோ, அதுபோல அக்கறைப்பட்ட மையமாக வைத்து முஸ்லிம்களுக்கான அவர்களுடைய தன்னாட்சி உரிமையை மதித்து அவர்களுடைய எதிர்காலத்தை கட்டமைப்பதற்காக அவர்களை அங்கு புலம்பெயர்க்கிற ஒரு செயற்பாடுதான் இந்த தமிழுடைய வரலாற்றில் இடம்பெற்றது. அதை இன்று மட்டும் ஏதோ முஸ்லிம் மக்களை ஈவிரக்கம் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்த இடத்திலிருந்து கலைத்த ஒரு வரலாறாக சித்தரிக்கின்ற ஒரு தன்மையை பார்க்கின்றோம். இது
முஸ்லிம் மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலே தமிழ் பேசுகின்ற ஒரு உறவு நிலை இருக்கின்ற அந்த தன்மையை உடைத்து இரண்டினத்தையும் இரண்டாக பிரித்து தமிழ் பேசும் மக்களுடைய சக்தியை குறைக்கின்ற ஒரு செயற்பாடாக தான் வெளியிடப்பட்டது. ஆகவே இந்த உண்மைகள் வெளிவருகின்ற பொழுதுதான் வரலாறு விதமாக நகர்ந்தது, எப்படி நகர்கின்ற தன்மை வரும். அவை அதே ஒரு பக்கம் எல்லாத்துக்கும் மேலாக இருக்கிற பிரச்சனை என்னென்றால், சின்ன சின்ன அதிகாரங்களை கையில் வைத்திருப்போம். எல்லாரும் ஒரு சங்கத்தை வைத்திருந்தாலும் போதும், போற ஒன்றுமே வேணாம். 3 பேர் சங்கத்தை வைத்திருந்தா அந்த சங்கத்தோடைய அவருடைய உலகம் அதுதான் உலகமாயிருக்கும். அது சங்கத்துக்குள்ள தாங்கள் செய்யறதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டே ஆக வேணும். அந்த சங்கத்துக்கு எதிராக யாராவது வளர்ச்சியை பற்றி கதைச்சாலோ அல்லது திறனாய்வு செய்தாலோ அவர் அந்த சங்கத்துக்கு துரோகியாக மாற்றப்படுவார். இதுதான் தமிழருடைய வரலாறாக இருக்கின்றது. நீங்கள் அரசியலுக்குள்ள போக வேண்டாம், சங்கங்களை எடுத்து பாருங்கள். இன்றைக்கு பிரித்தானிய அரசாங்கம் பிரித்தானியாவில தமிழ் மொழி வளர்ச்சிக்குன்னு சொல்லி எத்தனை மில்லியன்களை இந்த இங்கு தமிழ்ச்சங்கங்களாகவும் தமிழ் பள்ளிகளை வைத்துக் கொண்டிருக்காக இருந்தவர்களுக்கு, ஆரம்பத்தில் இருந்து 83ஆம் ஆண்டிலிருந்து வைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு எத்தனை மில்லியன் பவுண்ட்களை கொடுத்திருப்பது என்பதை சேரிட்டி கமிஷன் வெளியிட்டிருக்கிறது. அங்க போய் பார்த்தீங்கன்னா இவ்வளவு மில்லியன் பணம் பெறப்பட்டும் இங்கு தமிழர்களுக்கான ஒரு கல்லூரி கிடையாது, தமிழருக்கான ஒரு ஆரம்ப பாடசாலை கூட கிடையாது, தமிழருக்கான ஒரு பல்கலைக்கழக உயர்மட்ட நிறுவனம் கூட கிடையாது. ஆனால் பார்க்க முடியாதெல்லாம் பள்ளிகள் சங்கங்கள், பள்ளிகள் சங்கங்கள், பள்ளிகள் சங்கங்கள். இது தேவையா? இது தேவையா? கனடாவுடைய பேராசிரியராகவும் கவிஞராகவும் இருக்கின்ற சேரன் மிக தெளிவாக கூறுறேன். நீங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் தமிழை படிப்பிக்க வேண்டும். அரசாங்கங்கள் இங்கு தங்களுடைய பள்ளிக்கூடங்களில் தமிழை படிப்பிக்கிறதுன்னு சொன்னால் அவர்கள் தங்களுடைய தேவைக்காக அந்த தமிழை படிப்பிப்பார்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் உங்களுடைய தமிழை பண்பாட்டு ரீதியாக படிப்பிக்கிறதில்லை, படிப்பிக்க மாட்டார்கள். அவை தமிழை படிப்பிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையதுன்னு சொன்னால் நீங்கள் இங்க ஒரு பிரைமரி ஸ்கூலை உருவாக்கினீர்களா, ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலை உருவாக்கினீர்களா, அல்லது ஒரு பல்கலைக்கழக கட்டமைப்பை உருவாக்கினீர்களா? கிடையவே கிடையாது. எல்லாம் அன்னக்காவடி என்ற நிலையில அங்க போய் படி, இங்க போய் படி, அப்படி படி, இப்படி படி என்று தவிர அப்போ எவ்விதமாக இளையவர்களுக்கு தமிழர்கள் என்ற அந்த தன்மை வரும். தமிழ் மொழி அல்ல, தமிழ் வாழ்வியல். அந்த தமிழ் வாழ்வியல் அந்த வாழ்வியல் கூடாக அவர்கள் நகர்ந்தால் தான் முடியும். இப்படி சீக்கினத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன, குஜராத்தியர்களுக்கு அவர்களுடைய பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன, அவர்கள் பொதுவான கரிக்குலம் பள்ளிக்கூடங்களை நடத்துகின்றார். ஊடகத்திலும் அப்படித்தான். ஊடகத்தில் ஒரு பொது ஊடகத்தை வைத்து ஈழத்தமிழர்களுக்காக நடத்தி கொண்டதை உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த பொது ஊடகத்தை உடைத்தது ஸ்ரீலங்கா அரசாங்கம் உடைத்தது இல்ல. சொல்லுங்கள், இந்த பொது ஊடகத்தை உடைத்து இன்றைக்கு தமிழர்களுக்கான சக்தி படைத்த ஊடகம் இல்லை என்ற நிலை புலம்பெயர் சமுதாயத்தில் ஏற்பட்டதுக்கு யார் காரணம்? ஸ்ரீலங்கா அரசாங்கம் உடைத்ததா? இந்திய அரசாங்கம் உடைத்ததா? சும்மா அரசாங்கங்களுக்கு மேல மாத்திரம் பழிய போட்டுக்கொண்டு விசிலடிச்சு கொண்டு இருக்காதுங்க. நாங்கள் தான் உடைச்ச. நாங்கள் தமிழ்ல தேசிய விடுதலை போராட்டம் பின்னடைவுக்கு ஏற்பட்டது காரணம் எங்களுக்கு ஏற்பட்ட பலவீனம் தான் எங்களுக்கு பின்னடைவை தந்தது. அதான் வரலாறு. அதையும் பின்னடைவு தான், தோல்வி அல்ல. இன்றைக்கு கூட திரும்ப அந்த பலவீனத்தை நாங்கள் பலமாக மாற்றினால் திருப்பியும் ஜனநாயக வழியில் கூட அந்த போராட்டம் நடைபெற முடியும் என்பதற்காகத்தான் புலம்பெயர் தமிழர்களுடைய கையில தேசிய தலைவர்கள் இந்த போராட்டத்தை ஒப்படைத்தார்கள். ஆனால் நாங்கள் ஜனநாயக வழியில போவதற்கான எந்த கட்டமைப்பை, எந்த ஒரு நீங்க சொல்றது போல எல்லா துறை சார்ந்தவர்களும் சேர்ந்து செயற்படுகின்ற ஒரு கட்டமைப்பை நெல்சன் மண்டேலா அமைத்தார். நெல்சன் மண்டேலா தேசிய காங்கிரஸ் அமைத்திருக்காவிட்டால் கடைசி மட்டும் எதுவுமே நடைபெற்றிருக்காது. ஜசீர் அரபாத் ஒரு பெண்ணை வைத்து தங்களுடைய பிரச்சனையை உலகம் முழுவதற்கும் வெளிப்படுத்தினார். ஆனால் யார் இப்பொழுது உலக நாடுகள் எல்லாருக்கும் சென்று உங்களுடைய பிரச்சனையை பொதுத்தன்மையாக வெளிப்படுத்தி இதைத்தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எதிர்பார்க்கின்றார். அதாவது இந்த எதிர்வரும் இந்த செப்டம்பர் மாத அமர்வுடன் தமிழர்களுடைய பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய அளவுக்கு பிரச்சனை இருக்கிறது என்று உங்களுக்கு ஐக்கிய சபைக்கு காசால மனித உரிமைக்கு ஆதரவாக கதைத்தவரையே ட்ரம்ப் தடை செய்திருக்கின்ற நிலையை பார்க்கிறோம். அப்படியான சூழலில் ஐக்கிய சபையினுடைய ஊழியர்களை எதுவும் செய்வதற்கு பயப்படுகிற ஒரு நிலையில் இருக்கின்றார்கள். இவ்விதமான ஒரு சூழலில் நீங்கள் எந்த பொதுத்தளத்தை உருவாக்குகிறார்? இன்றைக்கு பொன்னம்பலம் அவர்கள் பொதுத்தளத்தை உருவாக்க முயற்சிக்கின்றார். ஆனால் அதை அவராக செய்வதற்கு அனுமதியுங்கள். இந்த இடத்தில் கட்சி மீது அதுக்காக இந்த ஆசிரியர் தலைங்கத்தில் தெளிவாக குறிப்பிட்டோம். தேசிய மக்கள் சக்தியும் மட்டக்களப்பு மாநகர சபையில செம்மணி புதைகளுக்கான சர்வதேச விசாரணை தேவை என்பதற்கு 9 பேர் ஆதரவாக வாக்களித்திருக்கின்றார்கள். ஐக்கிய மக்கள் சக்தியும் பலிகாமத்தில் வாக்களித்திருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் இந்த கட்சியில இருக்கிறீர்கள் என்றது இல்லை இப்ப பிரச்சனை. எந்த கொள்கையில் இருக்கிறீங்க
என்ற பிரச்சனை இல்லை. இப்ப சமகாலத்தினுடைய நிலையில் அந்த பிரச்சனையை மேலெடுப்பதற்கு நாங்கள் எவ்விதமாக பொது வேலை திட்டத்தில் செயற்படுவது என்பதுதான் தேவையாக இருக்கின்றது. அவ்விதமாக செயற்படுவது மட்டுமில்லை, நீங்கள் பலம் பொருந்திய ஒரு கட்டமைப்பு வந்தால்தான் ஸ்ரீலங்கா அரசாங்கம் உங்களுடன் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும். நீங்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் பேச்சுவார்த்தைக்கு போனால் அது நீங்கள் இறந்து பெறுகின்ற ஒன்றாக இருக்குமே ஒழிய மன்றாடி நிற்பீர்களே எதுவும் பெற மாட்டீர்கள். சந்திரிகா பண்டாரநாயக்காக இருந்தாலும் சரி, பிரேமதாசாவாக இருந்தாலும் சரி, தமிழ் விடுதலை புலிகளும் பேச்சுவார்த்தை நடத்தினார்களா இல்லையா? ஏன் ஐக்கிய தேசிய கட்சி கூட அமைத்துக்களால் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதா இல்லையா? ஸ்ரீலங்கா அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தியதா? நீ ஸ்ரீலங்கா அரசாங்கம் வந்து விடுதலை புலிகளோட பேச்சுவார்த்தை நடத்திய விடுதலை புலிகள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திலும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் தானே. அந்த வரலாற்று உண்மைகளை நீங்கள் மறக்க முடியாது. அது சிங்களவனுடைய கதைக்கக்கூடாது, சிங்களவனோட கதைக்கக்கூடாது, யார் படைபலத்தோட என்ன அடக்கவார சிங்களவனோட கதைக்கக்கூடாது எல்லாருக்கும் தெரியும். அது தைசியத்தோட தெளிவாக சொன்னார். படைபலத்தோட வருகின்ற பொழுதுதான் இந்த நாட்டிலே யாரா இருந்தாலும் எங்களுக்கு எதிரி. மற்றபடி இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்க மற்ற இனத்தவர்கள் சிங்களர்களா இருந்தாலும் சரி, முஸ்லீம்களா இருந்தாலும் சரி, மலைய மக்களா இருந்தாலும் சரி, எல்லோரும் நாங்கள் இந்த மண்ணிலே வாழ வேண்டிய மனிதர்கள் என்று சொன்னார். அது மாத்திரம் இல்ல, இதில் என்ன கிளிநொச்சியில நடந்த கூட்டத்துல அதான் போரை பற்றி தேசிய தலைவர்கள் தெளிவாக பேசிய விடயம். அந்த நேரத்தில் நடந்த விஷயங்களை போர் சம்பந்தமாக பாருங்கள். போரில் ஈடுபட்டவர்கள் போர் விளைவுகளை அனுபவிக்கின்றார்கள். அந்த போரின் விளைவுக்கு மனித உரிமைகள் வராது. ஆனால் அரசாங்கம் அப்படி அல்ல. அரசாங்கம் வந்து நீங்கள் மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருப்பவர்கள், சர்வதேச சட்டங்களை செயல்படுத்த வேண்டிய பொறுப்பில் இருப்பவர்கள். அப்ப நீங்கள் பொறுப்பில் இருப்பவர்கள் செய்த தவறுகளுக்கும் மற்றவர்கள் தங்கள் நோக்கி போகின்ற பொழுது தவறு ஏற்பட்டிருக்கலாம், ஏற்படாமல் இருந்திருக்கலாம். அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், எப்பொழுது தேசிய விடுதலை போராட்டம் அதற்குரிய நிலையை அடைகின்றதோ அந்த நிலையில் நடைபெற்ற அனைத்துக்குமான பொது விசாரணை நீதிமன்றங்கள் அமைப்போம், அங்கு வந்து நீங்கள் நிதியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றும் சொன்னார்கள். ஏனென்றால் அது இயல்பு, எல்லா நாடுகளிலும் இயல்பு. ஆனால் இங்கு இருக்கிற பிரச்சனைகளை இவற்றை திசை மாற்றுவதற்கு வழிகிடாதீர்கள். அதே மாதிரி அரசாங்கத்தின் சலுகை கேட்கார்கள். 83ஆம் ஆண்டு ஆடி இன அழிப்பினுடைய 42வது வருஷம் வந்து இந்த ஜூலை 23 நிறைவு பெறுகிறது. 42 வருஷம் அந்த போராட்டத்தை அது ஒரு மக்களுக்கு மேலான போர் என்பது அடிப்படையிலோ அல்லது ஒரு இன அழிப்பு என்ற அடிப்படையிலோ யார் எப்பொழுது எந்த நீதியை பெற்றீர்கள்? இந்திரா காந்தி செய்தார், தன் சார்பாக செய்தார். அர்ஜென்டினாவை கொண்டு பாதுகாப்பு சபையில வந்து இந்த பிரச்சனையை கொண்டு வந்து அந்த நேரத்தில் வெளிக்கொண்டு வந்தார். அது இந்தியா சார்ந்த நலன் கருதி செய்தார், அதில் தவறமில்லை. அப்பொழுதுதான் இந்த பிரச்சனை வந்து பெரிய அளவில் வந்தது. ஆனால் இங்க வந்து அந்த நேரத்தில் 53 பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு கார்டியன்ல ஒரு மிகப்பெரிய ஆதரவு கடிதத்தை வெளியிட்டார். ஆனால் இந்த ஆதரவு தளங்களை ஏன் உங்களால் பயன்படுத்த முடியாமல் போனது? இன்றும் அதுதான், நாளையும் அதுதான். ஏன் அதுக்குத்தான் அரசு சொன்ன விடயம் என்னவென்று சொன்னால், தயவு செய்து ஒவ்வொருவரையும் அவரவருக்கேற்ற அறிவோடு, அவரவருக்கேற்ற அனுபவத்தோடு, அவரவருக்கு இருக்கின்ற செல்வ நிலையோடு, அவரவருக்கு இருக்க அதிகார நிலையோடு செயற்பட அனுமதியுங்கள். அந்த கூட்டுறவு ஏற்பட்டால்தான் நாடு வந்து தேச நிர்மாணத்தை செய்யும். இது நேஷன் பில்டிங் ப்ரோசஸ். ஒரு தனியனிட்டு செய்ய முடியாது, யாருமே ஒருவரும். எந்த உலகத்துல ட்ரம்ப் வந்து கதைக்கிறாருன்னு சொன்னா ட்ரம்ப் அவன் அங்க கதைக்கிறார். அமெரிக்கா வந்து பொருளாதாரத்துல வீழ்ச்சி அடைஞ்சோன்னு போகுது. பின்னால இருந்து பெரிய கொள்கை வகுப்பு குழு கொண்டு ட்ரம்புக்கு நீ இப்படி செய்தால் நல்லா இருக்கும், அப்படி செய்தால் நல்லா இருக்கும்னு அந்த கொள்கையை வகுத்து கொடுக்கிறார். அதைத்தான் அவர் வந்து அவர் என்ன சொல்றார்? அமெரிக்காவுக்கு நலன் தரக்கூடிய விடயங்களை நீங்கள் பேசினால் வெறிய குறைப்போம். யாருடன் பேசுறீங்க? ட்ரம்போட பேசுறீங்க, அந்த குழுவோட பேசுறீங்க. உங்களுக்கு எந்த குழு இருக்குது பேசுவதற்கு? நன்றி மாஸ்டர், மிகவும் சிறப்பு. அதான் என்னுடைய சிந்தனையும் அவ்வாறு தான் இருந்தது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கட்டமைப்பு உருவாக்குவதற்கான சரியான வழியை கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் மக்களுடைய விடயங்களை அவர்கள் புரிந்து ஒன்றிணைந்து செயல்படுவது, அதாவது நாங்கள் தான் செய்ய வேண்டும், எங்களை பின்னால் வர வேண்டும் அந்த கொள்கைகள் இருக்காமல் ஒரு பொதுவான கொள்கையோடு அந்த மக்களுடைய வருங்காலத்துக்காக தாயகம் சுபிட்சம் பெற வேண்டுமாக இருந்தால் அவ்வாறான ஒரு திட்டத்தோடு வெளிவர வேண்டும். நல்ல ஒரு சந்தர்ப்பமாக நான் பார்க்கிறேன். அதை எப்படி கையாள கஜேந்திரகுமார் மட்டுமில்ல, யார் யாரெல்லாம் தமிழருக்காக வேண்டி நீங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ உங்களை எல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். ஆனால் அந்த ஒவ்வொரு அமைப்பிலும் குறைகள் அமைப்புகள் ஏற்படுத்தி வந்து அந்த அமைப்பு வந்து என்ன விதமாக மக்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று கேட்கிறது என்று கேட்டு எல்லாரும் உள்ளுக்கிடுங்கள். எங்களுக்கு தெரியும், பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொள்குறும்பும் இல்லது நாடுன்னு சொல்லி வள்ளுவர் வந்து தெளிவா சொன்ன விஷயம். பல்குழுவா போகக்கூடாது. நாங்கள் இருக்கிற கட்டமைப்புகளை உடைக்க சொல்லி நாங்கள் கேட்கிறேன் என்றால் இருக்கிற கட்டமைப்புகள் உங்களை பலப்படுத்துங்கள். உங்களை பலப்படுத்துவதா இருந்தால் நீங்கள் மக்களுடைய எண்ணம் என்ன, மக்களுடைய கருத்து என்ன, எதில்
நீங்கள் வேறுபடுகிறீர்கள், இதில் நீங்கள் அவர்களுடைய ஒற்றுமைப்படுகிறீர்கள் என்பதை அறிவே. என் தமிழ விடுதலை புலிகளில் ஒவ்வொரு தெரு தெருவாக வந்து என்ன மக்களுடைய குறைகள் கேட்கிற பெட்டிகளை அமைத்து மக்களுடைய குறைகளை பற்றி அவர்கள் கேட்கவில்லையா? மக்களோட பழகவில்லையா? தனியாக வந்து மேலிருந்து 4 பேரான தமிழ விடுதலை முடிவெடுத்தார்கள். சொல்லுங்கள் பதில். ஒவ்வொரு ஊராக வந்து அவர்கள் வந்து மக்களுடன் கேட்கவில்லையா? ஏன் களத்தில் பத்திரிகை தொடங்கிகளே அவர்கள் சொன்னார்கள், தெளிவாக சொன்னார்கள், தேசிய விடுதலை போராட்டம் என்பது அந்த மண்ணிலே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உரியது. ஆகவே அந்த மண்ணில் இருக்கிற ஒவ்வொருவரும் மதிக்கப்பட வேணும், போற்றப்பட வேணும், அவர்களுடைய வாழ்வு சீராக்கப்பட வேண்டும் என்ற தன்மையில் தான் இயங்கினார்கள். அந்த வகையிலே நீங்கள் இயங்க முடிந்தான் கேட்கிறீங்களே தவிர, நாங்கள் ஒரு தலைமை எப்படியுமே பேணுகிறார்கள். ஒரு தலைமை இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு தலைமையாக இருக்கக்கூடிய தன்மையை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிற என்பதை தான் நாங்கள் சொல்றோம். அதுக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அரசியலில் செயல்படக்கூடிய தன்மை இருக்கின்றதால் தான் சொல்கின்றோம். அதுக்காக நாங்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செய்கிற எல்லாத்தையும் நாங்கள் சரி என்று சொல்ல வரவில்லை. ஆனால் இப்பொழுது இந்த நேரத்தில் அவர் சரியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் அவருடைய தலைமையேற்று சென்றால் மட்டும்தான் இந்த இப்ப இருக்கிற இந்த சட்டத்தன்மையை பயன்படுத்தி பயனடைவீர்கள் என்பதை மட்டும்தான் சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. நன்றி மாஸ்டர். நீங்கள் கூறிய கருப்பு ஜூலை தொடர்பாக இன அழிப்பினுடைய இன்னொரு வடிவம் அது இந்த கருப்பு ஜூலை. அன்று கூட ஒரு அன்பர் வானொலியில் வந்து என்னோடு உரையாடும் பொழுது கூறியிருந்தார், டில்வின் சில்வா இப்பொழுது இருக்க அமைச்சராக இருக்கின்றவருடைய புகைப்படம் எப்பொழுதுமே சமூக வலைத்தளங்களில் வரும் என்றால் இந்த கருப்பு ஜூலாயின் பொழுது தமிழர்களை கொன்ற பொழுது அங்கே ஒருவர் நிர்மாணமாக இருக்கும் காட்சி, அந்த காட்சியின் முன்னால் நிற்பவர் டில்வின் சில்வா என்று அன்று கூட ஒருவர் வந்து கூறி சென்றார். இப்ப கருப்பு ஜூலாய் வருகின்ற புதன்கிழமை மீண்டும் தமிழ் மக்களுடைய தலி சுமந்த மாதமாக அந்த மாதம் இருக்கின்றது. நன்றி மாஸ்டர். அதில் முக்கியமான விடயம் என்னென்றால் மக்கள் மேலான போர் என்று நிறுவப்பட வேண்டும். அது வந்து ஒரு இனத்துக்கு மேலாக நடத்தப்படவில்லை, ஒரு மக்களுக்கு மேல் நடத்தப்பட்டது. ஈழத்தமிழ் மக்களுக்கு மேல் நடத்தப்பட்ட மக்கள் மேலான போர் என்று நிறுவப்பட்டால் தான் அந்த மக்களுக்கு தன்னாட்சியை பயன்படுத்தி வாழ்வர்கள் உரிமை இருக்கின்றது வெளிப்படும். அது மட்டும் இல்லை, வெளியே தன்னாட்சி உரிமையை பயன்படுத்தாமல் எதுவுமே செய்ய முடியாது. விரைமை பேசப்பட்டே ஆகணும். அதைத்தான் இப்படி சட்டத்தினூடாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செய்ய முற்படுகின்றார்கள். ஆகவே இந்த இடத்துல வந்து மிக முக்கியமான விஷயம், இந்த 83ஆம் ஆண்டு ஜூலை இன அழிப்பை கூட ஏன் இந்த மாதத்தை பிரித்தானியாவில் வந்து தமிழர் மரபுரிமை மாதமாக கேட்கக்கூடாது? தமிழர் மரபுரிமை மாதமாக பிரித்தானியாவுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜூலை மாதத்தை அமைத்து இந்த மரபுரிமை மாதம் என்ற கருத்தை இடத்துல கொஞ்சம் நேரம் போடாலும் சொல்ல வேண்டியிருக்கிறது என்னென்றால், இந்த மரபுரிமை மாதம் என்றது ஒரு நாட்டில வாழ்கின்ற அந்த நாட்டினுடைய பெரும் சமூகத்தை சேராதவர்கள் அந்த நாட்டுக்கு ஏன் வந்தார்கள், அவர்கள் வந்து எந்த விதமான பங்களிப்பை அந்த மண்ணுக்கு வழங்கி இருக்கின்றார்கள், அந்த பங்களிப்பு அந்த நாட்டினுடைய தேச நிர்மாணத்துக்கு எவ்வளவுக்கு உதவி இருக்கின்றது, அவர்களுடைய ஆற்றல்கள் என்பதை பள்ளிக்கூடங்களில் வெளிப்படுத்தி, சந்தைகளில் வெளிப்படுத்தி, பொதுமக்கள் கூறுற இடங்களில் வெளிப்படுத்தி, கோயில்களில் வெளிப்படுத்தி மக்களுக்கிடையே வந்து சமத்துவத்தை நிறவரி இல்லாத இனவரி இல்லாத சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்குத்தான் கொண்டு வரப்பட்டது. இது உங்களுடைய கலை என்று சொல்லி நாதசுரத்தை வாசிச்சு நாதசுரம் தமிழத்த கலையா இல்லையா என்ற பிரச்சனை கூட கிடக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பரதநாட்டியத்தை கொண்டு வந்து பரதநாட்டியம் வந்து தமிழத்த கலையை இல்லைன்றதை கொண்டு வந்து அங்க வச்சு கர்நாடக சங்கீதத்தை வச்சு ஒரு மேடையை வச்சு ஏறி இருந்து வாட்சி போட்டு நாங்கள் தமிழர் மரபுரிமை கொண்டாடுறோம்னு சொல்லாதீங்க. கனடாவிலேயே அந்த தவறு விட்டுருக்கின்றீர்கள். அப்படி வர்றதாலதான் தமிழக மக்களுக்கும் மங்கள மக்களுக்கும் கூட ஒரு முரண்பாடு வேற பார்க்குது. அவர்கள் தொழில் ரீதியாக கல்விக்காக வந்தவர்கள், அவர்களுக்கு நாடு இருக்கிறது, அவர்களுக்கு மரபுரிமை மாதம் பெறாது, அவர்களுடைய நாடி அதை வளர்த்துக் கொள்ளும். அப்படி இல்லாமல் இங்கே இருப்பவர்கள் அவர்கள் தங்களுக்கான வளர்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ளட்டும். ஆனால் நாங்கள் சொல்வது என்னென்றால், இந்த ஜூலை மாதத்தை மரபுரிமை மாதமாக மாற்றுங்கள். ஜூலை மாதத்தை மரபுரிமை மாதமாக மாற்றமாத்தான் என்னத்துக்காக நாங்கள் இங்க வந்தோம், அந்த பிரச்சனை இன்றும் அங்கு இருக்கிறது, இன்றைக்கு இனங்காணக்கூடிய அச்சம் இருக்கிறது, பிரித்தானியா தான் அதுக்கு பொறுப்பாக இருக்கிறது, பிரித்தானியா தீர்க்க வேண்டும் என்பது வெளிப்படுத்தப்படும். இந்த குழப்பங்கள் எல்லாம் ஒரு சரியான கட்டமைப்பு சரியாக செயல்படும் பொழுது இவற்றை ஆராய்ந்து செயல்படலாம். ஆனால் தனித்தனி குழுக்களாக தனித்தனி மனிதர்களாக செயல்படும் பொழுது குழப்பங்களும் நிறைய தமிழர் தரப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் தான் வந்து கொண்டிருக்கும். சரி, நன்றி மாஸ்டர். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதை பற்றி உரையாடலாம். உங்களுடைய நிறைவாக மாஸ்டர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கூறினார், வருகின்ற செப்டம்பர் மாதம் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்து விடுவார் என்று மாஸ்டர் கூறியிருந்தார். இப்பொழுதும் கூட சந்தர்ப்பம் இருக்கிறது, தமிழர்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் இருக்கிறது. செம்மணி புதைக்குழி தொடர்பாக நிறைய ஆதாரங்கள் தடயங்கள் அங்கே காணப்பட்டிருக்கின்ற நேரத்தில் எவ்வாறு தமிழ் மக்களுடைய பிரச்சனையை உயிர்ப்போடு வைத்திருப்பதற்கு வலு சேர்ப்பதற்கு அமுக்கத்தை பிரயோகிப்பதற்கு என்ன செய்யலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நல்ல ஒரு சந்தர்ப்பமாக நான் பார்க்கிறேன் செம்மணி புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்ட உடலங்கள் தொடர்பாக. செப்டம்பர் மாதத்துடன் இலங்கை அரசு மனித உரிமைகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இருக்கின்ற அந்த தமிழர் தொடர்பான தீர்மானத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும். அதற்காகத்தான் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளரையும் அழைத்திருந்தார்கள். அது இலங்கை அரசு தான் அழைத்திருந்தது. அதை தமிழர்கள் தாங்கள் கொண்டாடுவதில் இந்த அர்த்தம் இல்லை. ஆனால் இப்போ
இதை இலங்கை அரசு இதை முடிவுக்கு கொண்டு வரும் என்று சொன்னால் இதற்கான பொறுப்பை இந்த அமைப்புகள் ஏற்றுக்கொள்ளுமா? அமைப்புகளை உடன் இணைந்து பயணிக்கும் மக்களோ ஆதரவு கொடுப்பவர்களோ அவர்களும் கூட்டு, அதாவது இந்த கிரைம்ல அவர்களும் ஒரு பார்ட்னர் என்றுதான் சொல்லலாம். இந்த அமைப்புகளின் குற்றங்களுக்கு துணை போனவர்களாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். இதற்கு பிற்பாடு நாங்கள் தான் அதை மனித உரிமைகள் ஆணைக்குழு வேலை செய்தோம், நாங்கள் தான் அதை கொண்டு வந்தோம், இதை கொண்டு வந்தோம் என்று சொன்னவர்கள் அனைவரும் இதற்கான பொறுப்பை இந்த செப்டம்பர் மாதத்துடன் ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்ளாது விட்டால் அந்த அமைப்புகளுக்கு ஆதரவு வழங்குபவர்கள், அதன் இணைந்து பயணிப்பவர்கள் அனைவரும் இதற்கான பொறுப்பை ஏற்று குற்றவாளிகளாகத்தான் பார்க்கப்படுவார்கள். அது ஒன்று. அடுத்ததான் நீங்கள் கூறியது போல செம்மணி விவகாரம் இன்று வரையிலும் அனைத்துலக மட்டத்தில் கொண்டு செல்லப்படவில்லை. அல் ஜசீரா மட்டும்தான் பெருமளவில் அதனை ஓரளவு போட்டிருந்தது. முதலில் அதை அனைத்துலக மட்டத்தில் அனைத்துலக ஊடகங்களுக்குள்ளேயே பேசிக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு நீங்கள் உங்களால் இயலும் என்று சொன்னால் அனைத்துலக மட்டத்தில் அவை கொண்டு வாருங்கள். புதிதாக அதனை, ஏனென்றால் இந்த அமைப்புகளை எல்லாம் கடந்து புதிதாக அதனை எவ்வாறு செழுமையாக ஒரு ஃபாலோ அப்புடன் செய்யலாம் என்றதை நீங்கள் ஏதாவது ஒரு குழு போட்டு ஆராய்ந்து முடிவெடுங்கள். நன்றி அரசர்களே. நீங்கள் கூறியது போல் அந்த நிகழ்ச்சியில் கூறிய ரேணுகா இன்பகுமார் அவர்கள் சிட்னியில் இருக்கின்ற தமிழ் ரெஃப்யூஜி கவுன்சிலினூடாக ஒழுங்கு செய்யப்படுகின்ற போராட்டம் கான்பராவில் நடைபெற இருக்கின்றது திங்கட்கிழமை என்ற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இதற்கு எங்களுடைய தமிழ் மக்கள் பலர் சேர்க்க வேண்டும் என்று கூட அவரது வேண்டுகோளை முன்வைத்திருந்தார். அந்த விடயத்தை கூறிக்கொண்டு இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் அடுத்த வாரம் இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழறிஞர் மூத்தாய்வாளர் ஃபட்மார் மாஸ்டர் அவர்களுக்கும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றி கூறி தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர். நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.